திரு அந்திரிதாஸ், இது காங்கிரஸ் முன்வைக்கு எங்களுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை பேசுறோம். அதை தாண்டி காங்கிரஸ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற பொய்யை அது பொய் தான் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க இப்படியான ஒரு தீவிர பரப்புரையை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுதான் பிரதமர் மேற்கொள்ளுகிற அல்லது பாஜக மேற்கொள்ளுகிற பரப்புரை உத்தி அப்படிங்கிறாரு ஸ்ரீதரன். அவங்க பரப்புரையில பதறிய காரியம் சிதறும் சொல்லிட்டு கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த பதட்டம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தோழர் சொன்ன மாதிரி 400 ஆர்டிகல் 370 மாதிரி 370 350. இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் பீகாரிலே இருக்கின்ற ஒரு இடத்துல ஜரசாஞ்ச்பூர் இடத்துல நேற்றைக்கு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால், ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு போட்டி ஏற்படும், மோதல் ஏற்படும் அப்படின்னு. அதாவது நாங்கள் தான் நிற்கும். இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நிற்குமா, நிலைக்குமா, வாழுமா, வளருமா, தேருமா, தெளியுமா அப்படின்னு சொல்றார். மரியாதைக்குரிய பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் மோகன் குமார் மங்கலம் தான் சொன்னார். ஒரு பெரிய பிரபலமான வழக்கறிஞர். அவர் நீதிமன்றம் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்னார், ஸ்டேபிள் கவர்மெண்ட் cannot be a substitute for a good government. ஹிட்லர் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான், முசோலினி ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான், இடி அமீன் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான். என்ன நடந்தது அப்படின்றது பார்பேரியன் ரூல் தான் அங்கே நடந்தது. அப்படி கிடையாது. இட் லீட்ஸ் டு ஸ்டேபிள் கவர்மெண்ட், மோர் எவர் இட் லீட்ஸ் டு மொனார்கி. அது வந்து ஒரு முடியாட்சிக்கு தான் போகும். அதுக்கு நோக்கி தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறது பிஜேபியினுடைய அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இப்படித்தான் போகும் என்றது தான் அது. தோழர் சொன்னார், எங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோன்னு சொன்னார். ஆர்டிஐல போட்ட இதில் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கான என்னென்ன கார்பரேட் நிறுவனம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐல வந்த பதில் 24 லட்சம் கோடி வெய்வ் பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாருடைய அதுக்கெல்லாம் அனுசரணை என்ன வாங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சலுகை நீங்க முடியாட்சியை நோக்கி மன்னராட்சியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் கடுமையான குற்றம் சாட்டுறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குறியாகும். இங்க இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் அம்பேத்கரின் முதுகில் காங்கிரஸ் குத்துகிறது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஓபிசி மக்களினுடைய இடஒதுக்கீட்டே இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்லாம் குற்றம் சாட்டுறாங்க. 2015 ஜனவரி 26 நடந்த குடியரசு தின விழாவில் ஒரு விளம்பரம் வந்தது செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் சார்பா. அதுல வந்து பிரியாம்பிளினுடைய முக்கியமான வாசகங்களை போட்டிருந்தாங்க. அதுல சோசியல் செக்யூலர் என்ற வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் கேட்டார். என்ன தவறி விட்டீர்களா விளம்பரத்தில்? ரவிசங்கர் பிரசாத் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொன்னாரு, இல்லை இது வந்து 72வது அரசியல் சட்டத்தின்படி 76ஆம் ஆண்டு ஒரு 42வது அரசியல் திருத்த சட்டத்தின்படி வந்தது. இடையிலே போக போறது சோசியல் செக்யூலர். அப்படி யார் அரசியல் சட்டத்தை காக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களே இது இருக்க போவதில்லை, இடையில போக போறது சொல்ல. அப்படின்னா இது ஒரு செக்யூலர் கண்ட்ரி கிடையாது. ஏன் இதை வந்து இன்னைக்கு சிரோன்மணி அகாலிதள் சொல்றாங்களே, கூட்டணி கட்சி சுக்பீர் சிங் சொல்றாரு, இப்படி பேசுவது மத வகுப்புவாத துவேஷத்தை பேசுவது என்பது சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு சிரோன்மணி அகாலிதளத்தினுடைய தலைவர், அவங்க கூட 10 ஆண்டுகளாக பயணித்த கட்சியினுடைய தலைவர் பேசிக் கொண்டாங்க. இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த இது இந்தியா கூட்டணி எப்படி மாநிலங்கள் சார்ந்து சில முடிவுகளை எடுக்கிறோம். கேரளா உதாரணம் சொல்றீங்களோ அந்த மாதிரி அவங்களும் அந்த மாநிலம் சார்ந்த உதாரணத்தை சொல்றாங்க. ஆந்திராவில் டிடிபிக்கு அங்க தேர்தல் அறிக்கையில பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படத்தை போடல. அவங்க அங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாக்குகளை கவரணும். இங்க 4% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக 4% இடஒதுக்கீட்டை நாங்க கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது அந்த மாநிலத்தினுடைய உரிமை, நாங்க விட்டு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இதை ஜனநாயகமாக அவர்கள் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்ற மாதிரி அவங்க ஏன் பார்க்க கூடாதா? இல்ல, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அரசியல் சாசனப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள், சுயார்ஜித அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கபலீகரம் செய்து கொள்கிறது. இசியிலிருந்து இடியில கூட எஸ்கே மிஸ்ராவுடைய பதவி காலத்தை வந்து 3 முறை நீட்டிச்சாங்க. இவரை விட்டா அவங்களுக்கு திறமையான ஆளே கிடையாதான்னு சொல்லியிருக்காங்க. இசியில இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து தலையிட்டு வர்றது அந்த இது வந்து போய் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது பிஜேபி தான். நேற்றைக்கு நீ என்ன செய்தன்னு சொன்னா நாளைக்கு நீ என்ன செய்ய போற? 60 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்ய? நேற்றுக்கு நீங்க 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க, எங்க கொடுத்துருக்கீங்க? பிஎஸ்என்எல் கண்ணுக்கு நேரம் பிஎஸ்என்எல் போச்சு. பிஎஸ்என்எல் இருக்கிற 2G 4G 5G கொண்டு போய் ஜியோக்கு 2016 தொடக்க விழாவில் கொண்டு போய் கொடுத்ததுனால இன்னைக்கு 82,000 பேர் பிஎஸ்என்எல் வெளியில வந்துட்டான். உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இவங்க 2 கோடி பேருக்கு வேலை செய்தது பற்றி எந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பேசி இருக்கிறார்? எந்த இடத்துல நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காரா? வேலை
வேளாண் விவசாய பொருட்களுக்கு உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக கொடுப்போன்னு எங்க கொடுத்தாங்க? வளர்ச்சியின் நாயகனே, சப்கா சாத் சப்கா விகாஸ் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வைப்ரண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெமோக்ரசி, இன்க்ளூசிவ் டெமோக்ரசி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க நடந்திருக்குது? இப்போ இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் சொல்றார், எல்லை தாண்டிய இது வந்து ஏவுகணை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை நம்மகிட்ட இருக்குது. அப்ப என்ன 2022ல டிஐஜி மீட்டிங் டெல்லியில் நடக்கும்போது ஆல் டிஐஜிஸ் மீட்டிங்ல அவங்க சொல்றாங்க 65 ரோந்து பாயிண்ட்கள் நம்மிடத்துல இருந்த 65 ரோந்து பாயிண்ட்கள் 26 ரோந்து பாயிண்ட்கள் சீனாவசம் போய்விட்டது. அப்ப இது பயன்படுத்த மாட்டீங்களே நீங்க? அப்ப என்ன செக்யூர்டா இந்த நாட்டு இருக்குது? இந்த நாடு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மக்களும் ஓபிசியை பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? 2014 நவம்பர் நவதசமி நாள்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு, இது வந்து இந்துக்கள் நாடு, இந்துக்கள் மாத்திரம் தான் இருக்க முடியும், இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமை வரும் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. 2014 நவம்பர். இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஓபிசியை பத்தி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓபிசி நிலைநிறுத்துவதற்காக விபி சிங் கொண்டு வந்த மண்டல் கமிஷன் அறிக்கைக்காகவே ரத யாத்திரை ரத்த யாத்திரை ஆக்கி அதை தடுத்து நிறுத்தியவர்கள் பிஜேபி. இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவதற்கு எந்த ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்துக் கொன்ற ஓநாய்க்கு சாட்சி சொல்வதை முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு வந்து பேசலாம். திரு சுப்பிரமணியன், இப்போ கொடுத்த வாக்குறுதிகள், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் அந்த சாதனைகளை சொல்ல முடியாமல் தான் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுக்களை பரப்புரையில முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறார் திரு அந்திரிதாஸ். அதுக்கு ரெண்டாவது வந்து அந்த கொஸ்டினுக்கு முதல்ல வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். நீங்க இந்த 14 லட்சம் கோடி கடனை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு ரகுராம் ராஜன் ஐயா சொல்லாரு, இந்த வாரா கடன் எல்லாம் 2006 இருந்து 2008 வரைக்கும் கொடுத்த கடன் தான் வாரா கடனாக மாறி இருக்கிறது. சோ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஏ காலத்துல நாங்க கொடுத்ததுனாலதான் வந்து வாரா கடன் ஆயிட்டுன்னு அவர் ஒத்துன்னு இருக்கிறாருங்க. அததான் வந்து ராகுல் காந்தி நான் எப்பயாவது வந்தா கண்டிப்பா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம், திருப்பி நாங்க வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து இவங்க வாங்கிட்டாங்க. அதாவது 14 லட்சம் கோடி கடன்ல வந்து 4,50,000 கோடி ரூபாய் வந்து வசூலிக்கப்பட்டு விட்டது. நம்ம ஏன் அதை சொல்ல மறுக்கிறோம் தெரியல. இது வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல லோக்சபால வந்து இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து அதை பாருங்க. 4,50,111 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு விட்டது. 2,50,000 கோடி ரூபாய்க்கு மேல என்பிஏவாக போகாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இல்ல கடன் கொடுத்தது தவறா, தள்ளுபடி செய்தது தவறா அப்படின்னு கேட்கிறாரு யூனியன். இல்ல கடன் வந்து தவறாக கொடுக்கப்பட்டதனால் தள்ளுபடி கூட கிடையாது, தள்ளி வைத்திருக்கிறார்கள். தள்ளுபடி அப்படின்னா கையில இருந்து பணம் போயிடும். ஆடி தள்ளுபடினா என்ன அர்த்தம்? பணம் வந்து கம்மியா கொடுத்து வாங்குவோம். அப்படி எல்லாம் இந்த வாரா கடனை வந்து ரைட் ஆஃப் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தள்ளி வைத்ததனால 4,50,000 கோடி ரூபாய் கடன் 2022 வந்து பார்லிமெண்ட்ல ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிருக்கிறார்கள், வசூலிக்கப்பட்டு விட்டது. தயவு செய்து நம்ம இனிமே அடுத்த காணொலியில பேசும்போது அதுக்கு மீதி உள்ள பணத்தை பத்தி பேசுவோம். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2,50,000 கோடி ரூபாய் என்பிஆவா போகாம தடுக்கப்பட்டிருக்கிறது. ரகுராம் ராஜன் தமிழகத்துல ஐவர் குழு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, நிதி குழுக்காக தலைமை வச்சிருக்காங்க. அவர் சொன்ன வாக்கு மூலம் 2006 இருந்து 8 கொடுத்திருக்காங்க. ஏன்னா வாரா கடன் வந்து உடனே வாரா கடன் ஆயிடாதுங்க. கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஃபேக்டரியை கட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறமா பிசினஸ் நொடிஞ்சு போனது அவங்களால கட்ட முடியல அப்படின்னா வாரா கடன் ஆகும் ஆஸ் பர் த பாலிசி. சரி, ரைட்டுங்களா? அதுதான் இந்த வாரா கடனோட என்னோட வாதங்க. ரெண்டாவது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, பிஜேபி அரசாங்கம் இல்ல என்டிஏ அரசாங்கம் சாதனைகளை சொல்லி ஏன் வாக்கு கேட்கல அப்படின்னீங்க. அவங்க சாதனைகளை சொல்லவே வேணாம். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலே ஒத்துட்டாங்க. 22 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, அவங்கள நாங்க வந்தால் மேல கொண்டு வருவோம்ன்றாங்க. 22 கோடி மக்கள் என்ன சதவீதம்? 15% நம்ம இந்திய மக்கள் தொகையில. அதுதான் நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. 15% குறைஞ்சிட்டு இன்னும் வருகின்ற ஆண்டுகள்ல குறைஞ்சிரும்ன்றாங்க. சோ நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலையும் ஒத்துட்டாங்க. தமிழக நிதிநிலை அறிக்கையில அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நிதி ஆயோக் சொன்னபடி 2.2% மட்டும்தான் தமிழகத்துல வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 14 லட்சம் மக்கள் தான் கீழே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் அவங்களும் மேல கொண்டு வந்துருவோம்னு சொல்றாங்க. சோ அதாவது பிஜேபி அரசாங்கம் பண்ணினது வந்து நீங்களே எடுத்துட்டீங்க.